வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம். கஸ்டர்ட் பவுடர். இந்த கஸ்டர்ட் பவுடர் வீட்லயே நம்ம எப்படி செய்யலாங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். பொதுவா கஸ்டர்ட் பவுடர் வேணும் அப்படின்னா கடையில போய் வாங்குவோம். இந்த கஸ்டர்ட் பவுடருக்காக நம்ம கடைக்கு போகாமையே வீட்லயே இதை எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கஸ்டர்ட் பவுடர் செய்யறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல வீட்டுல இருக்க திங்ஸை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாமையும் இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் ஃபியூச்சர்ல நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு காமிக்க போறேன். இப்ப வாங்க இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கஸ்டர்ட் பவுடர் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதே கப்ல தான் மற்றதும் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன். அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் சர்க்கரையை இதுல சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்சியில சர்க்கரையை நல்லா அடிச்சு பவுடர் மாதிரி ரெடி பண்ணணும். கொஞ்சம் நேரம் வரைக்கும் அடிச்சிங்கன்னா நல்ல பவுடர் மாதிரி வந்துடும். இப்ப பாருங்க, நல்ல நைஸா பவுடர் மாதிரி அடிச்சு எடுத்திருக்கோம். இப்ப பாருங்க, இப்படி எடுக்கும்போது நடுவுல ஒரு சர்க்கரை கூட தெரியக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சரியா வராது. இப்ப இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பால் பவுடரை சேர்த்துக்கலாம். இதுலயே கார்ன்ஃபிளவர் மாவையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி நல்ல மிக்சியில அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதுல நம்ம எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம வீட்டுல தான் நம்ம யூஸ் பண்ண போறதுனால இதுல ஃபுட் கலர் நம்ம அதிகமா சேர்க்க வேணாம். எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா சேர்க்கறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு திருப்பியும் மிக்ஸி ஜார்ல நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு அடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெண்ணிலா ஃபிளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளவுதாங்க, சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். இதை நீங்க எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.